தற்போதைய அண்மை செய்தியாக திருவாரூர் அருகே திருநெய்ப்பேர் அரசு பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து சாலை ஓரத்தில் இருந்த வாய்க்காலில் கவிழ்ந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து கொண்டு வருகிறோம். திருவாரூர் அருகே திருநெய்ப்பேர் அரசு பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து சாலை ஓரத்தில் இருந்த வாய்க்காலில் கவிழ்ந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அரசு பேருந்தில் விபத்தில் 10க்கும் மேற்பட்ட பயணிகள் காயமடைந்து திருவாரூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். திருவாரூரிலிருந்து திருக்குள்ளிக்காடு பொங்கு சனீஸ்வரர் ஆலயத்திற்கு செல்லும் நகர பேருந்து விபத்தில் சிக்கியிருக்கிறது. ஓட்டுநர் தூக்க கலக்கத்தில் பேருந்தை இயக்கியதால் விபத்து நேரிட்டதாக பயணிகள் புகார் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து கொண்டு வருகிறோம். திருவாரூர் அருகே திருநெய்ப்பேர் அரசு பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து சாலை ஓரத்தில் இருந்த வாய்க்காலில் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அரசு பேருந்து விபத்தில் 10க்கும் மேற்பட்ட பயணிகள் காயமடைந்து திருவாரூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து கொண்டு வருகிறோம். இது பற்றிய விரிவான தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் கார்த்திக் நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம் கார்த்திக், கூடுதல் விவரங்கள் பதிவு பண்ணுங்க. வணக்கம் முரசொலி. திருவாரூர் மாவட்டம் திருக்குளிக்காடு அந்த பகுதியில் புகழ்பெற்ற பொங்கு சனீஸ்வரர் ஆலயம் அமைஞ்சிருக்கு. இப்போ இன்னைக்கு சனிக்கிழமைங்கிறதால பெரும்பாலான மக்கள் சனீஸ்வரன் கோயிலுக்கு போறதுக்காக காத்துட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும் திருவாரூர் மாவட்ட மக்கள் மட்டுமல்லாமல் வெளி மாவட்டத்தின் மக்கள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 500லேருந்து 1000க்கும் மேற்பட்ட மக்கள் அங்க தரிசனத்துக்கு போயிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு சனிக்கிழமை அப்படிங்கிறதால திருவாரூர் மாவட்டத்திலிருந்து 100க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றிக்கொண்டு அரசு பேருந்து ஒன்று திருவாரூர் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து திருக்குளிக்காடு பகுதிக்கு சென்று கொண்டிருந்தது. அப்ப திருநெல்லிக்காவல் அந்த பகுதியில் சென்று கொண்டிருக்கும்போது டிரைவரோட கட்டுப்பாட்டை இழந்து பக்கத்துல இருந்த சின்ன வாய்க்கால், அந்த வாய்க்கால்ல பஸ் கவுந்து ஆக்சிடென்ட் ஆயிட்டு, அந்த வாய்க்கால் சின்னது அப்படிங்கறதால முழுமையா பஸ் கவுராம பஸ்ஸோட முன்பகுதி மட்டும் இதா இருந்திருக்கு. வாய்க்கால் கொஞ்சம் பெருசாவோ இல்ல அந்த வாய்க்கால் இல்லாம அது ஆறா இருந்தாவோ முழு பேருந்தும் அந்த விலை கவுந்து மிகப்பெரிய அளவில் விபத்து ஏற்பட்டிருக்கு, அபாயம் ஏற்பட்டிருக்கு. அந்த சின்ன வாய்க்கால்ல அரசு பேருந்து கவுந்த உடனே அங்க இருந்த பொதுமக்களோட அலறல் சத்தம் கேட்டு அங்க அந்த ஊர்ல இருந்த பொதுமக்கள் இளைஞர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த பேருந்தில் இருந்த பயணிகளை மீட்டனர். தொடர்ச்சியாக 108 ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணி அதன் மூலமா திருவாரூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சு சிகிச்சை மேற்கொண்டு வராங்க. இதுல அந்த 100க்கும் மேற்பட்ட பயணிகள்ல ஒரு 10 பேர் கொஞ்சம் ஆபத்தான நிலையில திருவாரூர் அரசு மருத்துவமனையில சிகிச்சையில பெற்று வராங்க. இப்போ அந்த டிரைவர் சென்னை நேற்று நைட்டு சென்னையிலேருந்து திருவாரூருக்கு பயணம் மேற்கொண்டு வந்ததாகவும் தொடர்ச்சியா அவருக்கு ஓய்வு கொடுக்காம திருப்பி திருவாரூர்ல இருந்து திருக்குளிக்காடு இந்த வழியில மீண்டும் நீங்க ஓட்டுநர் பணியை மேற்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அரசு போக்குவரத்து கழகம் அறிவுறுத்தியதால அவர் தூக்க கலக்கத்துல இந்த ஆக்சிடென்ட் பண்ணிட்டாரா அப்படிங்கிற கோணத்திலையும் திருவாரூர் தாலுகா போலீசார் விசாரணை செஞ்சு வராங்க. முரசொலி, உங்களுடைய அண்மை தகவல்களுக்கு நன்றி கார்த்திக்.